ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரப்புரை எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கு சாதகமாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவள் திருந்திட்டா அப்படின்ற ஒரு எண்ணம் அவள் மனசுக்குள்ளே வந்துருச்சுங்க. இந்த இலக்கியா இருக்க வரைக்கும் அந்த அஞ்சலி தப்பே பண்ணாலும் தான் மாமா பொண்ணு அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நம்முடைய கார்த்தியோட லைஃப்பை கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் பாகுபாடே நான் பார்க்க மாட்டேங்க இந்த இலக்கியா பக்கம்லாம். ஏன்னா செய்கிற ஃப்ராடு தனம் எல்லாமே கௌதமும் இலக்கியா தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கார்த்தியை பாவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாத அவருக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வருதோ. அந்த அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா பல்ல இழிச்சிக்கிட்டு சிந்தாமணி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி சைலண்ட்டாக நின்று என்னதான் அவங்க பார்க்கலான்ட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அஞ்சலியோட கூட்டாளி தான் இந்த பைரவின்றதுனால இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பர்ஃபார்மன்ஸில் பின்னிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக இங்கே வந்த மரியாதை வெளியே போடி அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்தி சொல்கிறாங்க. உடனே இந்த இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே நிற்க வைக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்குள்ளே விட்டு பேசு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகிக்கு கோவம் வருதுங்க. நம்ம ஜானகிக்கு வர கோவம் நியாயமான கோவம் நான் சொல்லுவேன். இந்த இலக்கியா இந்த கௌதம் மாதிரி தற்கொலையாக அவங்க யோசிக்கல, தான் மகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மட்டும்தான் நம்முடைய ஜானகி யோசிக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கௌதம் இந்த இலக்கியாவோட ஆதரவால் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த தருதலிக்கு வந்துடுதுங்க. பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியும் இந்த அஞ்சலி நம்மளே கார்த்திக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணுறாங்க. இந்த பைரி ஒரு பக்கம் கார்த்தி நீ கோவப்படாத என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்றது இந்த அஞ்சலி இந்த இலக்கியாவும் அதே மாதிரி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தி மக கார்த்தியை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிட கூட மாட்றா, முன்ன மாதிரி இல்லை திருந்திட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஜானகி என்ன உன் மக போடுற வேஷத்தெல்லாம் நம்ப சொல்கிறியா, இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தது அவளை இந்த வீட்டு மேலே மூச்சு காற்று கூட படக்கூடாதுன்னு அவள் இனிமேல் என் மகனோட வாழ்க்கையில் மரியாதையாக கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அஞ்சலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தி நான் திருந்திட்டு கார்த்தி முன்ன மாதிரி இல்லை, நம்ம முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஆமாம் முன்னாடியெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணேன், இப்போ மட்டும் மன்னிச்சு ஒன்று சேர்த்துக்கிட்டேன், நான் நீ அப்படியே திருந்திட்டு நான் நம்பணுமா, சரிதான் போடியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த இலக்கியா உண்மையிலேயே சொல்ல போனால் எனக்கு இந்த சீரியலை முடிச்சுட்டா நல்லா இருக்குன்னு தாங்க தோணுது. ஏன்னா ஒரு சரியான தற்கூரிங்களை ஹீரோ ஹீரோயினியை போட்டு இவங்கள சொல்லி புரோஜில் அந்த டைரக்டர் தற்கூரி என்ன மயிர் கதையை எழுதுறான்னு தெரியல, ரொம்ப கேவலமாக கதையை கொண்டு போகிறாங்க. இந்த பைரவை எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க, மறுபடியும் எதுக்கு உள்ள வந்தானே தெரியாது, ஒரு கான்செப்ட் இல்லாத கொண்டு போயிட்டு இருக்கான்னு தற்கூரி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியா தான் மாமா பொண்ணுன்ற என்ன தான் தப்பு செஞ்சு ஒரு வாட்டி 2 வாட்டி மன்னிக்கலாம், தொடர்ந்தெல்லாம் மன்னிக்கவே கூடாது அப்படின்றதாங்க மனித இயல்பு. ஆனால் தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இருந்தால் இவங்க நம்மளை மன்னிச்சிட்டே இருக்காங்க, நாம் எவ்வளோ தப்புனாலே பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருங்க. அந்த எண்ணம் தாங்க இந்த அஞ்சலிக்குள்ளே வந்திருக்கு. அதை வச்சு தாங்க இந்த அஞ்சலி பிளான் பண்ணுறாங்க. வரப்போகிற எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.